ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். முளைக்கட்டின பச்சைப்பயிர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1.5 கப்பு பச்சைப்பயிரை 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே தண்ணியில் ஊற கையால் இந்த மாதிரி பிரேக் பண்ண வர்றது தான் கரெக்டான பதம். தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 12 ஹவர்ஸ் கழித்து இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் நனைஞ்சிட்டு கம்ப்ளீட்டாக பிழிஞ்சிட்டு ஸ்ப்ரவுட்ஸ் மேலே வச்சு ஒரு 12 ஹவர்ஸ் முளைக்கட்டினா இன்னும் நல்ல லென்த்தான ஸ்ப்ரவுட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பாக்ஸில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்ப்ரவுட்ஸை நம்ம 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2.5 கப்பு முளைக்கட்டின பச்சைப்பயிறு, இது கூட இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை தவாவை சூடு பண்ணி மாவை நல்லா தின்னாக ஊற்றிட்டு ஆயில் ஊற்றி 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டா ஹெல்த்தியான முளைக்கட்டின பச்சைப்பயிறு தோசை ரெடி. தேங்க்ஸ் ஃபார்